கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் ஊரம்பு ஆழ்வார் ரிவைவல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையின் சார்பில் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்துகிறேன். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆலயங்களில் கூடி ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகள் தொடருகிறதினாலே மீண்டும் ஒரு விசை இந்நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலும் சேர்ந்து இவ்விதமாய் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஏதுவாய் இந்நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தும்படியாகவும் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் செய்த கிருபைகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நீங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்கள் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இந்த வேளையிலும் இருக்கிற வீடுகளிலே, இருக்கிற இடங்களிலே தேவனை ஆராதிப்பதற்காக ஆயத்தமாகி எங்களோடு சேர்ந்து கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்தி தேவனுடைய நாமத்தை ஆராதித்து உயர்த்தி அவருடைய வார்த்தைகளை கேட்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட உங்கள் அனைவரையும் அன்பாய் கேட்கிறோம். சேர்ந்து ஒருமித்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மகிமையானவைகளை செய்வார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த சபை நாளின் காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த சபை நாளின் காலையிலும் ஆலயங்களில் கூடி நாங்கள் உம்மை ஆராதிக்க முடியாத இந்த சூழ்நிலை தொடருகிறதினாலே மீண்டும் ஒரு விசை கூட உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களிலே உம்மை ஆராதிப்பதற்கு வசதியாய் இவ்விதமாய் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்த பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் செய்த கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோக பிதாவே, பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான வேதனையின் அனுபவங்களை இந்த உலகம் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளிலும் கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வருகிற விதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த சபை நாளின் காலையிலும் உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களிலே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த முழு மனதோடு முழு இருதயத்தோடு பாடி உம்முடைய நாமத்தை துதிக்க உம்மை ஆராதிக்க ஆவியில் பலனடைய கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க ஆசீர்வதிக்கப்பட என் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆலயங்களில் கூடி வர முடியாத சூழ்நிலைகளில் எந்தெந்த வீடுகளில் உம்முடைய பிள்ளைகள் உம்மை ஆராதிப்பதற்காக ஒருமித்து கூடியிருக்கிறார்களோ அவ்விடங்களிலெல்லாம் உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னம் இறங்கட்டும் என ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். முழு மனதோடு உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க ஆவியாத்தும சரீரங்களிலே உம்முடைய விடுதலையை, ஜெயத்தை, நன்மையை சுதந்தரிக்க பரலோக தேவன் இந்த காலை கிருபையும் இரக்கமும் அனுக்கிரகமும் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன் அவிதமாய் செய்து உம்முடைய நாமத்தை நீரே மகிமைப்படுத்தி உயர்த்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவ ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையின் முழு பகுதிகளையும் பரலோக தேவன் ஆசீர்வாதமாக்கி உம்முடைய நாம மகிமைப்பட கிரியை செய்யும். உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. துதி கன மகிமையாவை நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நாம் சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை ஆராதிக்க போகிறோம். ஸ்துதிക്കുന്ന ഞാൻ എൻ ദൈവമേ നന്ദി എന്നെ യേശുവര എன்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. സ്തുതിക്കുന്നു ഞാൻ എൻ ദൈവമേ നന്ദി എന്നെ യേശുവര. സ്തുതിക്കുന്നു ഞാൻ എൻ ദൈവമേ നന്ദി എന്നെ യേശുവര. പാപത്തിൽ നിന്നെന്നെ വീണ്ടവനേ, പാറമേൽ എന്നെ നിർത്തിയോനേ. പാപത്തിൽ നിന്നെന്നെ വീണ്ടവനേ, പാറമേൽ എന്നെ നിർത്തിയോനേ. ഉന്നത പദവിയിലിരുന്നവനേ,
ഇരുത്തിയോനേ, നല്ല കർത്താവേ സ്തുതി നിനക്ക്. ഉന്നത പദവിയിൽ ഇരുത്തിയോനേ, നല്ല കർത്താവേ സ്തുതി നിനക്ക്. സ്തുതിക്കുന്നു ഞാൻ എൻ ദൈവമേ, നന്ദി എന്നേശുവരാ. സ്തുതിക്കുന്നു ഞാൻ എൻ ദൈവമേ, നന്ദി എന്നേശുവരാ. പ്രാണനെ മരണത്തിൻ പിടിയിൽ നിന്നും, ആയുസ്സിനെ കണ്ണുനീരിൽ നിന്നും, പ്രാണനെ മരണത്തിൻ പിടിയിൽ നിന്നും, ആയുസ്സിനെ കണ്ണുനീരിൽ നിന്നും, അധ്വാന ഫലത്തെ നഷ്ടത്തിൽ നിന്നും സൂക്ഷിച്ച ദൈവമേ സ്തുതി നിനക്ക്. അധ്വാന ഫലത്തെ നഷ്ടത്തിൽ നിന്നും സൂക്ഷിച്ച ദൈവമേ സ്തുതി നിനക്ക്. സ്തുതിക്കുന്നു ഞാൻ എൻ ദൈവമേ, നന്ദി എന്നേശുവരാ. സ്തുതിക്കുന്നു ഞാൻ എൻ ദൈവമേ, നന്ദി എന്നേശുവരാ. കാതുകളും നല്ല കണ്ണുകളും കൈകാലുകൾക്കാരോഗ്യത്തെയും, കാതുകളും നല്ല കണ്ണുകളും കൈകാലുകൾക്കാരോഗ്യത്തെയും, ദീർഘായുസ്സും മനസ്സമാധാനവും തന്ന കർത്താവേ സ്തുതി നിനക്ക്. ദീർഘായുസ്സും മനസ്സമാധാനവും തന്ന കർത്താവേ സ്തുതി നിനക്ക്. സ്തുതിക്കുന്നു ഞാൻ എൻ ദൈവമേ, നന്ദി എന്നേശുവരാ. സ്തുതിക്കുന്നു ഞാൻ എൻ ദൈവമേ, നന്ദി എന്നേശുവരാ. ഭൗതിക നന്മകൾ തന്നവനേ, ജീവിത സൗകര്യങ്ങൾ തന്നവനേ, ഭൗതിക നന്മകൾ തന്നവനേ, ജീവിത സൗകര്യങ്ങൾ തന്നവനേ, നല്ല കുടുംബം തന്നവനേ, പ്രിയ കർത്താവേ സ്തുതി നിനക്ക്. സ്തുതിക്കുന്നു ഞാൻ എൻ ദൈവമേ, നന്ദി എന്നേശുവരാ. സ്തുതിക്കുന്നു ഞാൻ എൻ ദൈവമേ, നന്ദി എന്നേശുവരാ. സ്തുതിക്കുന്നു ഞാൻ എൻ ദൈവമേ, നന്ദി എന്നേശുവരാ. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நாம் சில நிமிடங்கள் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அந்த கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அநேகம் நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த காலை வேளையில் அந்த நன்மைகளை நினைத்து அந்த கர்த்தருடைய நாமத்தை பாடி சில நிமிடங்கள் நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஹல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர்
அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரியினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரியினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது. அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது. அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் உட்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் உட்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது. அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது. அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நன்றி தகப்பனே, ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எல்லாரும் இருக்கிற இடங்களிலே சில நிமிடங்கள் நாம் தேவனை துதிப்போமா? அந்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்தாரே, நம்மை கண்மணி போல காத்து நடத்தினாரே. அவருடைய கிருபை பெரியது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை பராமரித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சத்துரு பல சூழ்நிலைகளிலே கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எங்களை கொல்ல வகை தேடின போது எங்களை பாதுகாத்து உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து நடத்தினதே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. தெய்வமே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நீர் நல்லவர், வல்லவர். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. இயேசுவே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன், துதிக்கு பாத்திரர், தூயாதி தூயவர். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் தகப்பனே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆஸ்வாசம் நீயே, ஆശ്രയം നീയേ, അങ്ങേ ഞാൻ ആരാധിക്കും. ഇമ്പവും നീയേ, ഇണയില്ല നാമമേ, അങ്ങേ ഞാൻ ആരാധിക്കും. சேர்ந்து சொல்லுமா? ஆஸ்வாசம் நீயே, ஆശ്രയം നീയേ, അങ്ങേ ഞാൻ ആരാധിക്കും. ഇമ്പവും നീ
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். நன்றி ஆவியானவரே, எங்களோடு கூட இருந்து பாட துதிக்க உம்மை ஆராதிக்க கர்த்தர் செய்த மேலான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்துள்ள பாகங்களை உம்முடைய திருக்கரத்திலே சமர்ப்பிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ജീവനുള്ള எங்கள் நல்ல பிதாவே, ആമേൻ ആമേൻ. ദൈവത്തിന് സ്തോത്രം. നാം ആയിരിക്കുന്ന സ്ഥലത്ത് നമ്മുടെ വേദപുസ്തകമെടുത്ത് സങ്കീർത്തനം 138 ഒരുമിച്ച് വായിച്ച് ദൈവത്തിൻ്റെ നാമത്തെ മഹത്വപ്പെടുത്താം. സങ്കീർത്തനം 138. ഞാൻ പൂർണ്ണ ഹൃദയത്തോടെ നിനക്ക് സ്തോത്രം ചെയ്യും, ദേവന്മാരുടെ മുമ്പാകെ ഞാൻ നിന്നെ കീർത്തിക്കും. ഞാൻ നിന്റെ വിശുദ്ധ മന്ദിരത്തെ നോക്കി നമസ്കരിച്ച് നിന്റെ ദയയും വിശ്വസ്തതയും നിമിത്തം തിരുനാമത്തിന് സ്തോത്രം ചെയ്യും. നിന്റെ നാമത്തിനു മീതെ ഒക്കെയും നീ നിന്റെ വാഗ്ദാനം മഹിമപ്പെടുത്തിയിരിക്കുന്നു. ഞാൻ വിളിച്ചപേക്ഷിച്ച നാളിൽ നീ എനിക്ക് ഉത്തരമരുളി എൻ്റെ ഉള്ളിൽ ബലം നൽകി എന്നെ ധൈര്യപ്പെടുത്തിയിരിക്കുന്നു. യഹോവേ, ഭൂമിയിലെ സകല രാജാക്കന്മാരും നിന്റെ വായിൻ വചനങ്ങളെ കേട്ടിട്ട് നിനക്ക് സ്തോത്രം ചെയ്യും. അതെ, അവർ യഹോവയുടെ വഴികളെക്കുറിച്ച് പാടും. യഹോവയുടെ മഹത്വം വലിയതാകുന്നുവല്ലോ. യഹോവ ഉന്നതനെങ്കിലും താഴ്മയുള്ളവനെ കടാശിക്കുന്നു. കരുവയെയോ അവൻ ദൂരത്തു നിന്ന് അറിയുന്നു. ഞാൻ കഷ്ടതയുടെ നടുവിൽ നടന്നാലും നീ എന്നെ ജീവിപ്പിക്കും. എൻ്റെ ശത്രുക്കളുടെ ക്രോധത്തിനു നേരെ നീ കൈ നീട്ടും. നിന്റെ വലം കൈ എന്നെ രക്ഷിക്കും. യഹോവ എനിക്ക് വേണ്ടി സമാപ്തി വരുത്തും. യഹോവയെ നിന്റെ ദയ എന്നേക്കുമുള്ളത്. തൃക്കൈകളുടെ പ്രവൃത്തിയെ ഉപേക്ഷിക്കരുതേ. ഈ സങ്കീർത്തനങ്ങളാൽ ദൈവം നമ്മേവരെയും ധാരാളം അനുഗ്രഹിക്കുമാറാകട്ടെ. ആമേൻ. மீண்டும் ஒரு விஷயம் கூட உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் இந்த காலை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை ஒருமித்து பாடும்படியாக, துதித்து தேவனுடைய நாமத்தை ஆராதனை செய்யும்படியாய் பரலோக தேவன் கிருபை செய்தாரே. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்காக எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். இப்படி வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. இந்த காலை தியானத்துக்காக பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை வாசிக்க கேட்போம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வார்த்தையை வாசிக்க கேட்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடிருந்து, உமது கரம் என்னோடிருந்து, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, என்னை விலக்கி காத்தருளும், அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். என்று வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டதை அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். தேவன் அருளினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலையிலும் இந்த வார்த்தையை ஆதாரமாக்கி வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை தியானித்து நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் மகிமையானவைகளை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். வாசித்த 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆவது அதிகாரம் 10வது வார்த்தையிலே யாபேஸ் என்ற மனிதனின் ஜெபத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அதன் கடைசி பகுதி இவ்விதமாக வாசிக்க கேட்டோம். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளி செய்தார். யாபேஸ் எதை வேண்டிக் கொண்டான்? யாபேஸ் என்ன வேண்டுதல் செய்தான்? எதற்காக வேண்டுதல் பண்ணினானோ அதை தேவன் அவனுக்கு அருளி செய்தார்.
இந்த காலையிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என கண்பானவர்களே, நீங்கள் வேண்டிக் கொள்கிறதை உங்களுக்கு செய்ய, நீங்கள் வேண்டிக் கொள்கிறதை உங்களுக்கு தந்து உங்களை கனப்படுத்த, உங்கள் குடும்பத்தை கனப்படுத்த, உங்கள் வாழ்க்கையை கனப்படுத்த, உங்களை ஆசீர்வதிக்க நாம் ஆராதிக்கிற தெய்வம் இன்றும் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்திற்கு பதில் தருகிற தெய்வம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த காலை யாபேசின் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தாரே, நிச்சயமாகவே அந்த தேவன் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்வின் ஜெபங்களுக்கும் பதில் தருவார். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தந்து உங்களை மகிழ்ச்சியாக்குவார். இந்த காலையிலே யாபேசின் ஜெபத்திலிருந்து ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் சுருக்கமாய் சுட்டி காண்பித்து நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் மகிமையானவைகளை செய்வார். இந்த யாபேசை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது 9வது வார்த்தை இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வார்த்தை. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் பெற்றவனாயிருந்தான். கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி, நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் என்று அவனுடைய தாய் அவனுக்கு பெயரிடுவதற்கும் ஒரு காரணம் இருந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது என்ன? நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுடைய தாய் அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிடுகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பிறந்து வளர்ந்த இந்த யாபேஸ் தன்னுடைய பிறப்பின் அனுபவம் எப்படி என்று சிந்திக்கவில்லை. வளர்ந்த அனுபவம் எப்படி என்று சிந்திக்கவில்லை. அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்தின் பகுதியை 10வது வசனத்தில் நாம் முதலில் வாசிக்க கேட்டோம். அவன் இவ்விதமாய் ஜெபிக்கிறான். ஜெபத்தின் பகுதியை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். தேவரீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். யாபேசுக்குள் ஒரு விசுவாசம். என் தாய் என்னை துக்கத்தோடு பெற்றெடுத்தாள். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை தர தேவனால் அன்றி ஒருவராலும் முடியாது. தேவனை ஆசீர்வதிக்கிறவர், அவரால் மாத்திரமே ஒரு மனிதனை மேன்மைப்படுத்த முடியும். அவராலே மாத்திரமே ஒரு மனிதனை கனப்படுத்த முடியும் என்று சொல்லி அவன் தேவனை விசுவாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக இவ்விதம் ஜெபிக்கிறான். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. அடுத்த ஜெபத்தின் பகுதியை இவ்விதமாக பார்க்கிறோம். தேவரீர் என்னை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, என் எல்லையை பெரிதாக்க வேண்டும். என் எல்லை பெரிதாக வேண்டும். என் எல்லையை பெரிதாக்க, என் எல்லையிலே மாற்றத்தை கொண்டு வர, என்னை பெருக செய்ய ஆண்டவரால் மாத்திரமே முடியும் என்று சொல்லி இந்த யாபேஸ் விசுவாசித்தார். ஆகவே தான் இவ்விதம் ஜெபிக்கிறார். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. 1வது இவ்விதம் குறிப்பிடுகிறார். உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும். நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், என் எல்லை பெரிதாக வேண்டுமானால், யாபேஸ் சொல்லுகிற அந்த ஜெபத்தின் வார்த்தையை கவனியுங்கள். கர்த்தரே, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். உம்முடைய கரத்தினால் அன்றி என்னை மேன்மைப்படுத்த முடியாது. என்னை ஆசீர்வதிக்கணும், என் எல்லையை பெரிதாக்கணும். உம்முடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி
நான்காவது குறிப்பிடுகிறார், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி தீங்கிற்கு விலக்கி என்னை காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். இந்த காலையில் இந்த நான்காவது பகுதியை மாத்திரம் சுருக்கமாய் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தேவரீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என் எல்லையை பெரிதாக்க வேண்டும், உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாபேஸ் விதமாக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார். தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாதப்பா, தீங்கு தொடருகிறது, தீங்கு நிறைந்த உலகம், தீங்கு நிறைந்த வாழ்வின் அனுபவங்கள் தீங்கு துக்கப்படுத்தாதபடி பாதுகாக்க ஆண்டவரால் மாத்திரமே முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகம் முழுவதும் சம்பவித்துக் கொண்டிருக்கிற நெருக்கமான வேதனையான அனுபவங்களை நீங்கள் அறிவீர்கள். இந்தியாவில் கூட கொரோனா வைரஸ் சுமார் 1,50,000க்கும் அதிகமான ஜனங்களை பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறது. பல ஆயிரங்கள் அதன் மூலம் உலகத்தை விட்டு மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். ஆரம்ப நாட்களிலே இந்த வைரஸிலிருந்து காக்கப்படுவதற்காக வீடுகளுக்குள்ளே சகலரும் ஆயிருந்த சூழ்நிலைகள் நமக்கு தெரியும். ஆனால் எத்தனை காலம் அப்படி இருத்துவது? கவர்மெண்ட் ஜனங்களுக்காக சில தளர்வுகளை கொண்டு வந்திருக்கிறது. அந்த தளர்வுகளின் அடிப்படையிலே அன்றாட அலுவல்களை மனிதன் பார்க்க வீடுகளை விட்டு வெளியே புறப்படுகிற சூழ்நிலை, வேலைகளுக்கு போகிற சந்தர்ப்பங்கள், அலுவலகங்கள், வேலைகள், வியாபாரங்கள், தொழில் மற்றும் பல காரியங்களில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலைகள். இந்த சூழ்நிலை ஒன்றை தெளிவாய் கூறுகிறேன். யாபேசை போல ஜெபித்து தேவனுடைய பாதுகாப்பிற்காக அவருடைய பாதத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவம் மிகவும் வேண்டியதாய் இருக்கிறது. யாபேஸ் என்ன ஜெபிக்கிறார் தெரியுமா? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என் ஆண்டவர் என்னை காத்திருளும். என்னை கேட்கிற என கண்பாளர்களே, பல பிரயாணங்களில் நீங்கள் ஈடுபடலாம், வேலை தொழில்களில் ஈடுபடலாம், அலுவலகங்களில் பணியாற்றலாம், இன்னும் ஏதோ உங்கள் வாழ்வின் அன்றாட காரியங்களுக்காக நீங்கள் பல காரியங்களில் ஈடுபடலாம். ஒன்றை மட்டும் கூறிக்கொள்கிறேன், நம்மை பாதுகாக்க பரலோக தேவன் வல்லவராயிருக்கிறார். இந்த யாபேசை போல தெய்வமே, தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது, தீங்கு என்னை சேதப்படுத்த கூடாது, என்னால் ஒன்றுமில்லை தகப்பனே, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னால் நான் என்னை பாதுகாக்க முடியாது, மனிதனால உலகத்தால என்னை பாதுகாக்க முடியாது, ஆண்டவர் தானே என்னை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி பரலோக தேவனின் பாதுகாப்பிற்காக யார் ஜெபிப்பீர்கள்? யார் காத்திருப்பீர்கள்? யார் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பீர்கள்? இந்த காலை உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் முகங்களை வெட்கப்படுத்தாதபடி உங்களுக்கு உதவி செய்ய பரலோக தேவன் இன்றும் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். யாபேஸ் அதைத்தான் சொல்லி ஜெபிக்கிறார். தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது, தீங்குக்கு நடுவில் நான் இருந்தாலும், தீங்குக்கு மத்தியில் நான் சஞ்சரித்தாலும், தீங்குக்கு நடுவிலே நான் பிரயாணம் பண்ணினாலும், தீங்கு என்னை சூழ்ந்திருந்தாலும், பரலோக தெய்வமே, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு நீங்களாக்கி அதற்கு விலக்கி என்னை காத்தருளும் என்று சொல்லி தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த காலை யாபேசின் ஜெபத்திலிருந்து இந்த ஒரே பகுதியை மாத்திரம் சுருக்கமாய் சுட்டி காண்பித்து, யாபேஸ் ஜெபித்தது போல நாமும் ஜெபிக்க, நம்முடைய வாழ்வை தேவனுக்கு நேராக அர்ப்பணம் செய்ய இந்த காலை ஆண்டவர் கிருபை தருவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாபேஸ் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கைகளில் உருவாக
தேவன் கிருபை செய்வாராக. பிரியமானவர்களே, பரிசுத்த வேதத்தை வாசிக்கும் பொழுது தீங்கு எவ்விதங்களில் மனிதனை உலகத்தை சந்திக்கிறது, அதிலிருந்து விடுபட மனிதன் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தார்கள், எப்படி விடுவிக்கப்பட்டார்கள் என்பதை குறித்தெல்லாம் பரிசுத்த வேதத்திலே அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசித்தறிய முடிகிறது. இந்த காலையில் அவைகளிலிருந்து சில வார்த்தைகளை மாத்திரம் ஞாபகப்படுத்தி மறுபடியும் இந்த யாவேசின் ஜபத்தை உங்களுக்கு சொல்லி நாம் இணைந்து ஜபிக்க போகிறோம். கர்த்தர் மகிமையானவைகளை செய்வார். வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 47வது அதிகாரம் 10வது வார்த்தை. உன் துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையாயிருந்து, உன் துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையாயிருந்து, என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய். என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய். ஞானமும் உன் ஞானமும் அறிவுமே உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. நான் தான் என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய். ஆகையால் தீங்கு உன்மேல் வரும். எதனால் தீங்கு வரும்? 10வது வார்த்தையிலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையாயிருந்தாய். துன்மார்க்கத்தின் மேல நம்பிக்கை, சத்தியத்தின் மேல, நீதியின் மேல, உண்மையின் மேல, உத்தமத்தின் மேல நம்பிக்கையாய் இருக்க வேண்டிய மனிதன் உலகம் துன்மார்க்கத்தின் மேல நம்பிக்கையாய் இருக்கிற அனுபவங்களை இன்று பார்க்க முடிகிறது. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நீ துன்மார்க்கத்தின் மேல நம்பிக்கையாய் இருந்தாய். துன்மார்க்கத்தின் மேல நம்பிக்கையாய் இருந்து என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய். துன்மார்க்கம் செய்கிற மனிதன், அக்கிரமம் செய்கிற மனிதன், அநியாயம் செய்கிற மனிதன் என்னை யார் பார்க்கிறார்? நான் செய்கிறவைகளை யார் அறிகிறார்? என் துன்மார்க்கம் யாருக்கு தெரியும்? என் அக்கிரமம் யாருக்கு தெரியும்? என் அநீதி யாருக்கு தெரியும்? ஒருவரும் பார்க்கவில்லையே என்று சொல்லுகிறாய். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த பகுதி இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. எனக்கு ஞானம் இருக்கிறது, எனக்கு அறிவு இருக்கிறது, என்னால் சிலதை செய்ய முடியும் என்று சிந்திக்கிறாய். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. தேவனை அல்லாமல் என்னால் சிலரை செய்ய முடியும், தேவனை அல்லாமல் சில காரியங்களை சாதிக்க முடியும் என்று நீ சிந்திக்கிற சிந்தை, தேவனை இல்லாமல் சிலதை செயல்படுத்த முடியும் என்று எண்ணுகிற எண்ணம், தேவனை இல்லாமல் என் அறிவினால் சில காரியங்களை சாதிக்க முடியும் என்று யோசிக்கிற யோசனை உன்னை கெடுத்தது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக எழுதப்பட்டிருக்கிறது என்ன? நான் தான், என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டாய். மேட்டிமையான எண்ணம், பெருமையான பேச்சு, அகந்தையான வாழ்வு, அகந்தையான சிந்தை, துன்மார்க்கமான நினைவுகள், கர்த்தர் இவைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் தான், என்னை தவிர ஒருவரும் இல்லை. என் அறிவினால், என் ஞானத்தினால், தேவனை இல்லாமல் என்னால் சிலரை செய்ய முடியும் என்ற மேட்டிமை, என்ற அகங்காரம், என்ற நிர்விசாரம், என்ற துன்மார்க்க சிந்தை எப்பொழுது மனிதனுக்குள் வருகிறதோ அதுவே ஆபத்திற்கு காரணமாயிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் சொல்லுகிறார், நீ இப்படி சிந்தித்தபடியினால், நினைத்தபடியினால், 11வது வார்த்தையில் எழுதப்பட்டு இருக்கிறது, ஆகையால்
தீங்கு உன்மேல் வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க கேட்போம் அதன் அடுத்த பகுதி. அது எங்கே இருந்து உதித்ததென்று அது எங்கே இருந்து உதித்ததென்று நீ அறியாய். நீ அறியாய். கவனியுங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது எங்கே இருந்து தீங்கு உதித்தது உனக்கு தெரியாது. இன்றைக்கு கூட உலகத்தில் எத்தனையோ ஆராய்ச்சிகள், எத்தனையோ மனிதனுடைய பிரயாசம் கண்டுபிடிக்க முடிகிறதா? இல்லை. காரணம் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அது எங்கே இருந்து வந்ததென்று நீ அறியாய். தீங்கு வரும், அவ்வளவுதான். எங்கே இருந்து வந்தது, எப்படி வந்தது, எதனால் வந்தது கண்டுபிடிக்க மனிதனால் முடியுமா? அநேக நேரங்களில் முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அது எங்கே இருந்து உதித்ததென்று நீ அறியாய். பிரயாசப்பட்டாலும் நீ கண்டுபிடிப்பதில்லை, அறியாய். தீங்கு வரும், அது எங்கே இருந்து வந்ததென்று நீ அறியாய். அடுத்த பகுதி. விக்கினம் உன்மேல் வரும். விக்கினம் உன்மேல் வரும், நீ அதை நிவர்த்தியாக்க மாட்டாய். நீ அதை நிவர்த்தி ஆக்க மாட்டாய். விக்கினம் வரும், தீங்கு வரும், ஆனா அது எங்கே இருந்து வந்ததென்றும் நீ அறியாய். நீ அதை நிவர்த்தி செய்யவும் மாட்டாய் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. என கண்பான தேவனுடையவர்களே, மனிதனுடைய பெருமை, மனிதனுடைய மேட்டிமை, நான் என்ற அகங்காரம், என் அறிவு என்ற சிந்தை, என் ஞானம் என்ற எண்ணம் அநேக தீங்கிற்கு காரணமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட சிந்தையினாலே தீங்கு வந்தால் அது எங்கே இருந்து வந்ததென்று கண்டுபிடிக்கவும் இல்லை, அதை நிவர்த்தி செய்யவும் கூட முடியாத சூழ்நிலைகள் உருவாகும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 5வது வார்த்தை. நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? தேடாதே. இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வரப்பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மாம்சமான யாவர் மேலும் தீங்கு வருகிறது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. கடந்த பல வாரங்களிலே கடைசி காலம் எப்படி இருக்கும், கடைசி காலத்திலே என்னென்ன சம்பவிக்கும் என்பவைகளை குறித்தெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு பிரசங்கிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலம் மிக வேதனையான காலம் என்பதை குறித்து பரிசுத்த வேதம் நமக்கு தெளிவுற கூறுகிறது. தீங்கு இன்று மனிதனை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இன்று கூட கவனித்து பாருங்கள். ஒரு புறத்தில் கொரோனா பயம் நமக்கு, அந்த பயமே இதுவரை போகல, அந்த உபத்திரவமே முடிவுக்கு வரல. அதற்கு முன்னால அடுத்த உபத்திரவம் இந்தியாவில் இப்பொழுது வந்திருக்கிற உபத்திரவம் என்ன? வெட்டுக்கிளிகள் இறங்கி இருக்கிறதா? சாதாரணமான வெட்டுக்கிளிகள் அல்ல. இவ்விதமாய் அதை குறித்து கேள்விப்பட்டேன். எத்தியோப்பியாவில் இருந்து ஆரம்பித்த அந்த வெட்டுக்கிளிகள் எத்தியோப்பியாவின் பயிர் வகைகளை எல்லாம் நாசம் பண்ணி, அதை தொடர்ந்து சோமாலியா, கென்யா போன்ற நாடுகளில் தன்னுடைய அட்டகாசத்தை தொடர்ந்து, அதை தொடர்ந்து அந்த வெட்டுக்கிளிகள் ஈரானை தாண்டி, பாகிஸ்தானை தாண்டி இப்பொழுது இந்தியாவில், வட இந்தியாவின் சில மாநிலங்களில், பல மாவட்டங்களின் பயிர் வகைகளை அவைகள் சங்கரித்துக் கொண்டிருக்கிறதா? நான் சொல்லாமலேயே இந்த வெட்டுக்கிளிகளை குறித்து நீங்கள் இப்பொழுது செய்தித்தாள்கள், நியூஸ் மூலமாய் நன்கு அறிந்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன். அவைகள் உணவு தானியங்களை வெட்டி அழிப்பதன் மூலமாக உணவு பஞ்சம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நாடு எதிர்நோக்கி இருக்கிறது. ஒரு பக்கம் கொரோனா, மறுபக்கம் வெட்டுக்கிளி, இன்னும் கேட்ட அடுத்த பக்கம் எல்லையில பிரச்சனை. இந்த வார்த்தையை கேட்கிற என கண்பானவர்களே, ஒவ்வொரு வாழ்க்கை குடும்பங்களில்
சந்தித்துக் கொண்டிருக்கிற தீங்காக இருக்கலாம், இனி வேறு தீங்கு இந்த உலகம் சந்திக்கலாம். உங்கள் ஜெபம், தெய்வமே தீங்கு என்னை சேதப்படுத்தாதபடி என்னை காத்தருளும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்தருளும், என் குடும்பத்தை காத்தருளும், என் விவசாயத்தை காத்தருளும், என் வாழ்க்கையை காத்தருளும் என்று சொல்லி யார் யார் ஜெபிப்பீர்களோ உங்கள் வாழ்க்கை குடும்பங்களை பாதுகாக்க பரலோக தேவன் வல்லவராயிருக்கிறார். இந்த நாட்களில் நம்முடைய ஜெபங்கள் மாறுவதாக. யாபேசை போல தெய்வமே தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்தருளும், தீங்கு என் குடும்பத்தை துக்கப்படுத்தாதபடி காத்தருளும், தீங்கு என் உபஜீவித மண்டலங்களை துக்கப்படுத்தாதபடி காத்தருளும், தீங்கு என் விவசாயத்தை, தீங்கு என் மிருக சம்பத்துகளை, தீங்கு என் வாழ்வின் ஒவ்வொரு அனுபவங்களையும் சேதப்படுத்தாதபடி என் கர்த்தர் காத்தருளும் என்று சொல்லி யார் யார் ஜெபிப்பீர்களோ உங்களை, உங்கள் குடும்பங்களை கண்மணி போல காக்க இன்றும் தேவன் வல்லவராயிருக்கிறார். வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 23வது வார்த்தை. நீங்கள் தூபம் காட்டி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல், அவருடைய வேதத்துக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் இணங்கி நடவாமலும் போனபடியினாலே இந்நாளில் இருக்கிறபடி இந்த தீங்கு உங்களுக்கு நேரிட்டது என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜனங்களின் பெருமை, மேட்டிமை, நிர்விசாரம், அகங்காரம் தீங்கிற்கு காரணமாய் இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொன்னேன். இரண்டாவதாக வாசித்த இந்த வார்த்தையிலே ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல், அவருடைய வேதத்துக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளாமல், அவருக்கு பிரியமற்றபடியினால், அவருக்கு பிரியமில்லாதபடி போனபடியினாலே இந்நாளில் இருக்கிறபடி இந்த தீங்கு உங்களுக்கு நேரிட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை என்ன கூறுகிறது? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய வேதத்துக்கு செவிகொடாமல், கர்த்தருக்கு பிரியமற்ற பாவங்களை செய்து, அக்கிரமங்கள் அநியாயங்களுக்கு அடிமைப்பட்டு வாழ்வதினாலே தீங்கு மனிதனை சந்திக்கும் என்று பரிசுத்த வேதம் தெளிவாய் கூறுகிறது. பெருமை, மேட்டிமை, துன்மார்க்கத்தினாலே தீங்கு வருகிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனின் பாவம், வேதத்துக்கு கீழ்ப்படியாத அனுபவம், தேவனுடைய வார்த்தைக்கு செவிகொடாத அனுபவத்தினாலே தீங்கு மனிதனை சந்திக்கிறது என்று வேதம் தெளிவாய் நமக்கு கூறுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி நீ உன் பிதாக்களோடு படுத்துக் கொள்ளப் போகிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள். அந்நாளிலே
நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். போதும், கர்த்தர் நல்லவர். ஜனங்கள் என்னை விட்டு தூரம் போய் அருவருப்பானவைகளை செய்யும் பொழுது நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு, நான் அவர்கள் மேல் கோபம் உண்டு. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் என்னை விட்டு தூரம் போனால், என்னை விட்டு ஜனங்கள் தூரம் போய் அக்கிரமமான கிரியைகளை செய்யும் பொழுது நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அப்பொழுது அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. மனிதன் தேவனை விட்டு தூரம் போய் தேவனுக்கு பிரியமற்ற அருவருப்பான கிரியைகளை செய்து தெய்வ பயம் இல்லாமல் வாழும் பொழுது தேவ கோபம் மனிதன் மேல் வருகிறது. அவர் தம்முடைய முகத்தை மனிதனுக்கு மறைக்கிறார். அவருடைய முகம் மறைக்கப்படும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் மனிதனை சந்திக்கும். துன்மார்க்கம், மேட்டிமை, அகங்காரம், பாவம், தேவனுடைய வேதத்துக்கு கீழ்ப்படியாமை, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடாமல் வாழ்கிற வாழ்வின் காரியங்கள், இன்னும் இந்த பகுதியில் வாசித்தோம், தேவனை விட்டு தூரம் போகுதல் போன்றவைகளினாலே தீங்கை வேதனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். தீங்கை வேதனைகளை மனிதன் சந்திக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த வேதம் தெளிவாய் கூறுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 8வது வார்த்தை. நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இந்த வார்த்தையின் பொருள் என்ன? ஏதோ மனிதனின் பெருமை, மனிதனின் மீறுதல், மனிதனின் அக்கிரமோ, மனிதனின் பாவம் ஒரு தீங்கிற்கு காரணமாயிருக்கிறது என்றால் அந்த மனிதன் தன்னைத்தான் உணர்ந்து அந்த அக்கிரம கிரியைகளை விட்டு விலகினால் கர்த்தர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் பொழுது, வாழ்க்கையில், குடும்பத்தில், ஜீவியத்தில் ஏதாகிலும் நிலைகளில் ஆண்டவருக்கு பிரியமற்றவைகளை செய்திருந்தால் அவைகளை விட்டு விலகி கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்ய நாம் நம்மை மாற்றும் பொழுது பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மனம் மாறுவார். தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவார். தீங்கை நிறுத்தும்படிக்கு மனம் மாறுவார். ஆக தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நமக்குள் ஒரு மறுரூபம் உருவாக வேண்டும். பொருள், மனிதனுக்குள் ஒரு மறுரூபம் உருவாக வேண்டும். தேவனுக்கு பிரியமற்றவைகளை செய்த மனிதர்களுக்குள் ஒரு மறுரூபம் வேண்டும். மனிதன் பாவத்தை விட்டு விலக வேண்டும், அக்கிரமத்தை விட்டு விலக வேண்டும், அநியாயத்தை விட்டு விலக வேண்டும், தேவனுக்கு பிரியமற்ற எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க கேட்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை. கற்பனையை கைக்கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே,
நான் மாறுகிறேன் என்று சொல்லி மனிதன் பாவ வழியை விட்டு மாற வேண்டும். தேவனுக்கு பிரியமற்றவைகளை விட்டு விலக வேண்டும். தேவ சித்தம் செய்ய தன்னை அர்ப்பணம் செய்ய வேண்டும். பிரசங்கி 8:5 என்ன வாசிக்கிறோம்? கற்பனையை கைக்கொள்ள மனிதன் ஆயத்தமாக வேண்டும். மாத்திரமல்ல, வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வார்த்தை. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் வஸ்திரங்களை அல்ல. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தீர்க்கதரிசியாகிய யோவேலை கொண்டு, நீங்கள் வஸ்திரங்களை எல்லாம் உங்கள் இருதயங்களை கிழியுங்கள். இருதயங்களை கிழித்து கர்த்தரிடம் திரும்புங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த இடத்திலிருந்து திரும்பி போனீங்க அந்த இடத்துக்கு திரும்பி வாங்க. கர்த்தரிடத்தில் திரும்புங்க. தீர்க்கதரிசியாகிய யோவேலை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது அடுத்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரிடத்தில் நாம திரும்பி வரும் பொழுது, மனிதன் ஆண்டவரிடத்தில் திரும்பி வரும் பொழுது, அக்கிரமத்தை விட்டு தேவனை சார்ந்து வரும் பொழுது, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க கேட்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 13வது வார்த்தை 14வது வார்த்தை. உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். 13வது வசனத்தின் கடைசி பகுதி வாசிக்க கேட்போம். அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே ஆணையிட்டு சொன்னீரே, அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி கெஞ்சினான்? உம்மை இல்லாம விடுதலை இல்லை தகப்பனே, உம்மை இல்லாமல் உதவி இல்லை. இந்த காலையிலும் கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரே, இந்த தீங்கிலிருந்து எங்களை விடுவிப்பதற்கு ஒரு மனிதனாலும் கூடாது. இந்த தீங்கிலிருந்து எங்களை விடுவிக்க உலகத்தால் முடியாது. நம்பின எந்த கிரியைகளினாலேயும் முடியாது. ஆனால் உம்மால் முடியும் என்று சொல்லி நாம தேவ சமூகத்தில் கெஞ்சி பிரார்த்தனை செய்தால் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கிரியை செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். வாசிக்க கேட்போம் அதன் 14வது வார்த்தை. அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் கிரியை செய்வதற்கு ஏதுவாய் மனிதன் தன் வாழ்வை மாற்றி, ஆண்டவர் கிரியை செய்வதற்கு ஏதுவாய் மனிதன் தேவ கற்பனைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சமூகத்திலே கெஞ்சி பிரார்த்தனை செய்தால் ஜபத்தை கேட்டு பரிதாபம் கொள்ள, மனஸ்தாபப்பட்டு உதவி செய்ய இன்றும் தேவன் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்க கேட்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 16வது வார்த்தை.
தேவதூதன் எருசலேமை அழிக்க கையை அதன் மேல் நீட்டின போது தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும் இப்போது உன் கையை நிறுத்து என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சொல்லுகிறார், போதும் இப்போது உன் கையை நிறுத்து. சுருக்குகிற மனிதனின் மீறுதலினாலே, மனிதனின் அக்கிரமத்தினாலே, பெருமையினாலே, மேட்டிமையினாலே, பாவத்தினாலே, தேவனுடைய வார்த்தைக்கு செவிகொடாத அனுபவங்களினாலே தீங்கு மனிதனை சந்திக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளின்படி தன்னை மறுரூபமாக்கி வஸ்திரத்தை அல்ல இருதயத்தை கிழித்து தேவனுடைய பாதத்தில் கெஞ்சி பிரார்த்தனை செய்து அவருடைய கற்பனையை கைக்கொள்ள மனிதன் ஆயத்தமாகும் பொழுது ஆண்டவர் இறங்குவார், ஆண்டவர் மனஸ்தாபப்படுவார். யாவேசு விதமாய் ஜெபிக்கிறார், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்தருளும். மனிதன் தீங்கை அனுபவிக்கிற சூழ்நிலைகள் எதனால் மனிதன் வாழ்க்கையில் தீங்கு வருகிறது, அந்த தீங்கிலிருந்து விடுபட மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் உணர்ந்த இந்த யாவேஸ் இவ்விதமாய் ஜெபிக்கிறார், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். இந்த காலையிலே கர்த்தருடைய வார்த்தைகளிலிருந்து ஏன் தீங்கு மனிதனை சந்திக்கிறது, அதன் விளைவினாலே என்ன சம்பவிக்கிறது, அதிலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லி சில வார்த்தைகளை மாத்திரம் வேதத்திலிருந்து ஞாபகப்படுத்தினேன். தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அன்புக்குரியவர்களே, இந்த சூழ்நிலைகளிலே நம்முடைய ஜெபங்களிலே ஒரு மாற்றம் உண்டாவதாக. யாவேசை போல ஜெபிக்க ஆயத்தமாவோமாக. தெய்வமே, இந்த உலகம் மனிதன் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த கொடிய தீங்கு என்னை சேதப்படுத்தக் கூடாது, என் குடும்பத்தை சேதப்படுத்தக் கூடாது, என் தொழிலை சேதப்படுத்தக் கூடாது, என் பிள்ளைகளை சேதப்படுத்தக் கூடாது, என் விவசாயத்தை சேதப்படுத்தக் கூடாது, என் மிருக சம்பத்துகளை சேதப்படுத்தக் கூடாது, ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறவைகளை சேதப்படுத்தக் கூடாது, நான் சேதமடைய கூடாது. யாவேசை போல ஜெபிக்க வேண்டும். எப்படி? இந்த தீங்கு சேதப்படுத்தாதபடி தீங்குக்கு விலக்கி என்னை காத்தருளும். தெய்வம் காத்துக்கொள்ளாவிட்டால் தெய்வத்தால் அல்லாமல் என்னை காத்துக்கொள்ள முடியாது. தெய்வமே, தெய்வத்தால் அன்று எனக்கு விடுதலை இல்லை, தெய்வத்தால் அன்று எனக்கு பாதுகாப்பு இல்லை, தெய்வத்தால் அன்று எனக்கு ஒரு பராமரிப்பு இல்லை. என் தெய்வம் என்னை பாதுகாக்க வல்லவர், என் தெய்வம் என்னை பராமரிக்க வல்லவர், தீங்கு என்னை தொடாதபடி என்னை காக்க வல்லவர் என்று விசுவாசித்து தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உங்களை தீங்கு சேதப்படுத்தாதபடி காக்க பரலோக தேவன் வல்லவராயிருக்கிறார். இந்த காலை இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, யார் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை விசுவாசித்து என் ஆண்டவரால்தான் என்னை பாதுகாக்க முடியும், என் ஆண்டவர் தீங்கு சேதப்படுத்தாதபடி என்னை காப்பார், என் குடும்பத்தை காப்பார், எனக்குரியவைகளை காப்பார் என்று சொல்லி இந்த யாவேசை போல தெய்வமே, தீங்கு என்னை சேதப்படுத்த கூடாது, அதற்கு விலக்கி என்னை காத்துக்கொள்ள வேண்டும், நான் உம்முடைய பிள்ளை, நான் உமக்கு பயப்படுகிறவன், நான் உம்முடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிறவன், நான் உமக்கு பயந்து நடக்கிறவன் என்று சொல்லி தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்கள் யார்? எவர்களோ உங்கள் குடும்பங்களை பாதுகாக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார்.
ஆகவே இந்த சத்தியங்களை உணர்ந்த யாவேஸ் ஜெபிக்கிறார், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு நீங்களாக்கி என்னை காத்தருளும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டே வார்த்தைகளை கூறி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுவதாக. வாசிக்க கேட்போம். செபனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வார்த்தை. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி எஸ், உன் சத்துருக்களை விலக்கினார். வாசிக்கலாம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. செபனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை சொல்லுகிறது, இனி தீங்கை காணாதிருப்பாய். யாவேசை போல இந்த காலை ஆண்டவரே, தீங்கு என்னை சேதப்படுத்தாதபடி என்னை, என் வாழ்க்கையை, குடும்பத்தை காத்தருளும் என்று ஜெபிக்கிறவர்கள் யார்? உங்கள் வாழ்க்கையில் இனி தீங்கை காணாத ஒரு மகிழ்ச்சியை பரலோக தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார். வேதம் சொல்லுகிறது, இனி தீங்கை காணாதிருப்பாய். சங்கீதம் 121:7 வாசிக்க கேட்போம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். பிரியமானவருடைய பிள்ளைகளே, உலகம் பெரிய தீங்கை சந்திக்கலாம். கொள்ளை நோயினால், இன்னும் வெட்டுக்கிளியினால், இன்னும் பல விதங்களினால் பெரிய தீங்குகளை சந்திக்கலாம். ஆனால் ஆண்டவரை நோக்கி, தேவனே நீரனை காத்துக்கொள்ளும், நீரன் குடும்பத்தை காத்துக்கொள்ளும், தீங்கு துக்கப்படுத்தாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்கள் யார்? எவர்களோ உங்களை, உங்கள் குடும்பங்களை கண்மணி போல காக்க பரலோக தேவன் வல்லவராயிருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். தேவனிடத்தில் அதிகமாய் ஜெபியுங்கள். தீங்கு எங்களை சேதப்படுத்த கூடாது, எங்களை அதற்கு விலக்கி காத்தருளும் என்று ஜெபியுங்கள். ஜெபத்தில் முன்னேறுங்கள். ஒருபோது நம்மை கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தீங்கு சேதப்படுத்தாதபடி அவர் உங்களை காப்பார். யாவேசை போல இந்த காலை தெய்வமே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்தருளும் என்று சொல்லுவோமா? தீங்கு என்னை சேதப்படுத்தக்கூடாதப்பா, அதற்கு விலக்கி காத்தருளும் என்று சொல்லுவோமா? ஒவ்வொருவரையும் காக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி எல்லோரும் ஜெபிக்க ஆயத்தமாவோ. கேட்டதே உடைய வார்த்தைக்கு முன்பதாய் நம்மை ஒப்பு கொடுத்து, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவியுண்டு, வசனமுண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆவியுண்டு, வசனமுண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை
அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலல்லா 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 லலல். எல்லாரும் இடக்காலையிலும் தேவனை நோக்கி ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, ஆமென். தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி எங்களை காத்தருளும் என்று சொல்லுங்க. யாவே, தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி அதற்கு நீங்களாக்கி என்னை காத்துக் கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். யாவேஷின் ஜபத்தை கேட்டு தீங்கு அவனை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்த தெய்வம். ஓ, இந்த காலையிலோ அவரை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை குடும்பங்களை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூப்பிடுங்க, இயேசுவே, இயேசுவே. யாவேஷை போல சொல்லுவோம், இயேசுவே. தீங்கு எங்களை சேதப்படுத்தாதபடி, தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி எங்களை காத்தருளு, எங்கள் குடும்பத்தை காத்தருளு. ஓ, எங்களுக்குரியவைகளை காத்தருளு. ஹல்லேலூயா. இந்த காலையிலோ யார் யாரெல்லாம் தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி எங்களை காத்தருளும் என்று சொல்லுகிறார்களோ, தீங்கு எங்களை சேதப்படுத்தாதபடி அதற்கு நீங்களாக்கி எங்களை காத்தருளும் என்று சொல்லுகிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கை குடும்பங்களை பரலோக தேவன் தீங்குக்கு நீங்களாக்கி காத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். தீங்கிற்கு நீங்களாக்கி காத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்கிற என கண்பாடவர்களே, தீங்கு என்னை சேதப்படுத்தாதபடி என்னை காத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்கள் யார்? அவர்களோ அவர்கள் வாழ்க்கை குடும்பங்களை தீங்கு சேதப்படுத்தாதபடி காக்க இன்றும் தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இருக்கிற இடங்களிலே யாவேஷை போல, ஆண்டவரே, என் வாழ்க்கையை குடும்பத்தை தீங்கு சேதப்படுத்தாதபடி, தீங்கினால நாங்கள் துக்கமடையாதபடி அதற்கு நீங்களாக்கி காத்தருளும் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை காப்பார், எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார், உங்கள் ஆத்துமாவை காப்பார், உங்களை ஜெயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த காலையிலும் தேவனை எங்களோடு சேர்ந்து ஆராதித்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக என ஜெபிக்கிறேன். இந்த காலையிலும் தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற உம்முடைய ஜனங்களை, குடும்பங்களை விசேஷித்த விதமாய் தீங்கு சேதப்படுத்தாதபடி உம்முடைய பரிசுத்த பாதுகாப்பிற்குள் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை காத்தருளுவீராக என ஜெபிக்கிறோம். ஒருவரையும் தீங்கு சேதப்படுத்த கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவிதம் செய்கிற கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களோடு சேர்ந்து இந்த நாளிலே கர்த்தரை ஆராதித்த, வீடுகளிலே ஆயிருந்து தேவனுடைய நாமத்தை ஆராதித்த ஒவ்வொரு சபையின் தேவனுடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் காத்து வருகிற தேவ கரம் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, இம்மட்டும் பாதுகாத்து வழி நடத்தி வருகிற தெய்வம் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து பாதுகாத்து பராமரித்து தேவைகள் சந்தித்து ஜனத்தை ஜெயமாய் வழி நடத்துவீராக. தகப்பனே, சபையின் தேவனுடைய பிள்ளைகள் வெளிநாடுகள், இந்தியாவின் தூர இடங்களில் ஆயிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆம், ஒவ்வொருவரும் இருக்கிற இடங்களில், இருக்கிற தேசங்களில் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்தருளுவீராக. தேவரீர் உம்முடைய பாதுகாப்பு இந்நாள் வரை இருக்கிறது போல தொடர்ந்தும் கூடவே இருந்து காத்து நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, ஆலயத்திலே கூடி உம்மை ஆராதிக்க முடியாத இந்த சூழ்நிலையில தேவ ஜனங்கள் வீடுகளில் ஆயிருந்து
ஒருமித்து நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கு வசதியாய் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்த காரணமாய் இருக்கிற குடும்பத்திற்காக ஒரு விசை கூட ஜெபிக்கிறேன். பரலோக தெய்வம் அந்த குடும்பத்தை ஆசீர்வதியும், அவர்கள் ஜெபங்களுக்கு பதில்களும், ஜெயமாய் நடத்தும், நன்மைகளை கட்டளையிடும். கர்த்தர் அவர்களோடு இருந்து பெரியவைகளை செய்வீராக. பரலோக தேவன் அவ்விதம் செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, கொரோனா வைரஸ் நிறுத்தப்படும்படியாய் பரலோக தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வைரஸினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உலகம் முழுவதும் இருக்கிற பரிசுத்தவான்கள் தேவ ஜனங்கள் தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளைகளை விசேஷித்த விதமாய் காத்தருளுவீராக. முடிய வருகை தாமதித்தால் அப்பா, விரைவில் நாங்கள் ஆலயத்திலே கூடி உம்மை ஆராதிக்கிற அனுபவத்தை தேவரீர் எங்களுக்கு தந்தருளுவீராக என ஜெபிக்கிறோம். பரலோக தேவனவிதம் செய்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷித்த விதமாய் இந்த காலையிலும் எங்களோடு சென்று கர்த்தரை ஆராதித்தவர்கள், இந்த வார்த்தையை கேட்டவர்கள், இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் திரியேக தேவ நாமம் சொல்லி ஊழியக்காரன் அடிமை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தேவ கிருபை கரம் நடத்துதல் ஜலத்தோடு நிறைவாய் நிலைத்திருப்பதாக. ஜெயமாய் நடத்தும், ஆசீர்வதித்து காத்தருளும், வருகைக்காய் ஆயத்தப்படுத்தியருளும். இயேசு ரட்சகர் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அநேகமும் சமாதான வழியிடத்திலும் இன்னும் என்று சதா காலங்களிலும் இயேசு கிறிஸ்து வருகை மற்றும் உங்கள் அனைவரோடும் நிறைவாய் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. வெகு விரைவில் ஆலயத்தில் கூடி நம் தேவனை ஆராதிக்க ஜெபியுங்கள், ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் மகிமையானவைகளை செய்வார், நம்மை ஜெயமாய் நடத்துவார். ஆமென்.